ஆலின்னு ஒரு படம் ஒன்று தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு படத்தோட நம்ம ஹீரோவா நம்ம சரத்குமார் தான் ஹீரோ நடிச்சிருக்காப்புல. புது வித்தியாசமாக அந்த கதை இருக்குமேன்னு பார்த்தா ஒரு துளியோட இல்லை காய்ஸ். ஏன்னா எல்லாமே அரைச்சமாவே அரைச்சி வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது எதுக்கு இந்த ஒரு படத்தை வந்து நம்ம சரத்குமார் நடிச்சிருக்காப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு படம் அப்படிதாங்க இருந்துச்சு. ஏன்னா அதை பார்க்கும்போது நம்ம சரத்குமாருக்கு ஒரு பக்கத்தில் தாடியும் ஒரு பக்கத்தில் வந்து விக்கும் வச்சுக்கிட்டு எதனால இப்படிலாம் நடிச்சாப்புல ஏன் நடிச்சாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கட்டத்தில் வந்து என்னப்பா இப்படிப்பட்ட மனுஷனை வந்து இப்படி ஒரு படத்தை நடிக்க வச்சிருக்காள் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை எடுத்த டேரக்டர் நல்ல ஒரு கதை அம்சமாவே நம்ம சரத்குமார் வச்சு எடுத்துருக்கலாமே அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா எல்லாமே பார்க்கறதுக்கு வழக்கப்பட்ட கதை மாதிரி தாங்க இருக்கு. இது இன்னொரு கதைன்னா சரத்குமார் வந்து ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர், ஒரு பெரிய ரவுடியா இருக்காப்புல. சரத்குமாருக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்கு. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கு. காலேஜில் வந்து ஏழ்மையான ஒரு பையனை வந்து காதலிச்சு ஒரு பாதில் ஒரு லைஃப் ஒரு கட்டத்தில் நல்லா போயிட்டு இருக்கு. இது தெரிஞ்சு சரத்குமார் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பொண்ணு வந்து ஒரு ஏழ்மையான ஒரு பையனை வந்து காதலிக்கிறாளா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனை ஒரு கட்டத்தில் வந்து கடத்திட்டு வந்து போட்டில் வச்சு ரொம்ப சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பணக்காரன், நீ வந்து என் பொண்ணை நீ வந்து காதலிக்கணும்னு தோணுதாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை போட்டு அடிக்கடி அடிக்கிறாப்புல. அடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு கட்டத்தில் நேவி போலீஸ் ஒரு கட்டத்தில் வந்துடுது. சித்திரவதைப்படுத்த அந்த போலீஸ் அந்த நேவி போலீஸ் ஒரு கட்டத்தில் பார்த்ததுனால கொஞ்சம் நம்ம சரத்குமார் அந்த பணத்தை கொடுத்து அனுப்பி கொடுத்துக்கிட்டு அவர் மறுபடியும் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கு சண்டை அப்புறம் நம்ம சரத்குமார் ஒரு கட்டத்தில் வந்து காலை விட்டு ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிட்டு மயக்க நிலையில் ஆயிராப்புல. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சரி நம்மளை வந்து இப்படி கொல்ல துடிக்கிறவனை வந்து நம்ம காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லி இப்படி யோசிக்கிற நேரத்தில் வந்து கடத்திட்டு வந்த பையன் வந்து நம்ம சரத்குமாரை வந்து காப்பாற்றுவான். அப்புறம் எப்படி சொல்றது, அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் வந்து மனம் திருந்துறது அந்த ஒரு படத்தோட ஒரு கதையா இருக்குங்க. அதை பார்க்கும்போது என்னத்த சொல்ல, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு யூகிக்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல இந்த டேரக்டர். அதை பார்க்கும்போது நம்ம சரத்குமார் எவ்வளவு பெரிய ஆயிற்று, ஆனா இப்படி ஒரு மோசமான ஒரு படத்துல போட்டு நடிச்சு வச்சிருக்காப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. அப்பப்ப ஒரு கட்டத்துல விற்க மாட்டேங்கிட்டு ஒரு கட்டத்துல கையில வச்சு அந்த எப்படி அந்த முடி வந்து சிவாப்புல அந்த முடி அப்படியே தான் இருக்கு. அதை பார்க்கும்போது எதுக்கு இப்பெல்லாம் போட்டு நடிச்சாங்க அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்துல எதுவுமே சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை கைஸ். கண்டிப்பா இந்த ஒரு படம் தேட்டரோட ஒரு பக்கம் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு மோசமான ஒரு படமா தாங்க சாங்ஸ்ல இருந்து எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை கைஸ். தேவையில்லாம இந்த ஒரு படத்தை கூட பொருள்களை போட்டு ஒரு நல்ல ஒரு கதையம்சமா எடுத்துருக்கலாமே அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைமோட வாட்ச் பண்ணி பார்க்க முடியாது கைஸ்.